தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கனிமொழிக்கு டெல்லியில் புதிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். கனிமொழிக்கு டெல்லியில் புதிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். கனிமொழி இவர் கருணாநிதியின் மகள் என்ற அடைமொழியோடு தமிழக அரசியலுக்கு அறிமுகமானார். எடுத்த எடுப்பிலேயே கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்றார். 2 முறை ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்றார். 12 ஆண்டு காலம் ராஜ்யசபாவில் உறுப்பினராக இருந்தார். பின்பு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் தூத்துக்குடி தொகுதியில். ஆக 17 வருடங்கள் அவர் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக உள்ளார். திமுகவின் மகளிரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். தற்பொழுது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவி வகித்து வருகிறார். ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவை யார் தலைமை தாங்குவது என்ற வாரிசு போட்டியில் அவர் களமிறங்கியுள்ளார். அவருக்கு உறுதுணையாக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா உள்ளார். இந்த சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க ஸ்டாலின் முடிவு செய்திருந்தார். ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டது. கனிமொழியும் போட்டிக்கு வந்தார். இந்த சூழ்நிலையில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். அப்பொழுது கனிமொழிக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கிவிட்டு மாநிலத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கலாம் என்று திட்டமிட்டிருந்தார். ஆனால் கனவு பலிக்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் உதயநிதி துணை முதலமைச்சர் பதவி ஏற்பது தள்ளி போடப்பட்டது. திடீரென்று ஸ்டாலினுக்கு வந்த புது ஐடியா, டெல்லியில் கனிமொழிக்கு புதிய பதவி வழங்க திட்டமிட்டுள்ளார். மாநிலத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க திட்டமிட்டுள்ளார். ஆகவே டெல்லியில் கனிமொழிக்கு புதிய பதவி வழங்கப்பட உள்ளது. அது என்ன பதவி என்று யாருக்கும் தெரியுமா? மக்களவை திமுக குழு தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளது. அதாவது மக்களவையில் லோக்சபாவில் திமுக குழு துணை தலைவராக தற்பொழுது உள்ளார். திமுக தலைவராக பாலு இதுவரை இருந்து வருகிறார். துணைத் தலைவராக கனிமொழி இருந்து வருகிறார். தற்பொழுது திமுக குழு தலைவராக, மக்களவை திமுக குழுவின் தலைவராக கனிமொழி நியமிக்கப்பட உள்ளார். பாலு போட்டிக்கு வருகிறார். தனக்கு தான் இந்த பதவி வேண்டும் என்று. ஆனால் ஸ்டாலின் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அவருடைய மகன் டிஆர்பி ராஜாவுக்கு மாநிலத்தில் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 83 வயதுக்கு மேல் ஆகிவிட்டதால் பாலுவுக்கு திமுக குழு தலைவர் பதவி வழங்கப்படுவது பொருத்தமாக இருக்காது என்று நினைக்கிறார். ஆகவே கனிமொழி மக்களவை திமுக தலைவராக நியமிக்கப்பட உள்ளார். கனிமொழிக்கு டெல்லியில் புதிய பதவி வழங்கப்பட உள்ளது. கனிமொழி ஆதரவாளர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.